ஓம் வேல்முருகா போற்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மீன ராசிக்காரங்களை பற்றி. மீன ராசிக்காரங்க நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த பேச்சை கவனமாக கேளுங்க. உங்கள் வாழ்க்கையில் இப்போ நடக்கிற விஷயங்கள் எல்லாமே பின்னாடி இருக்கக்கூடிய காரணத்தை இங்கே சொல்ல போகிறோம். மீன ராசிக்காரங்க நல்ல மனசு கொண்டவங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். யாராவது கஷ்டம்னு சொன்னால் உடனே உதவி பண்ணணும்னு நினைப்பீங்க. யாராவது அழுதா அவங்களோட கஷ்டம் உங்கள் மனசில் பதிஞ்சு போயிருக்கும். இதுதான் உங்களுடைய இயல்பு, இதுதான் உங்களுடைய பலமும் கூட. ஆனால் இதே விஷயந்தான் சில நேரம் உங்களுக்கு பலவீனமாக மாறிடுது. மீன ராசிக்காரங்க எல்லாரையுமே நம்புறது அப்படிங்கிறது ஒரு பழக்கம் மாதிரி இருக்கும். ஒருத்தர் நல்லா பேசுனா அவங்க நல்லா இருக்காங்கன்னு முடிவு பண்ணிடுவீங்க. ஒருத்தர் சிரிச்சாங்க அப்படின்னா அவங்க மனசு நல்லதுன்னு நினச்சிருவீங்க. ஒருத்தர் நம்மளோட பேச ஆரம்பிச்சாங்கன்னா அவங்கள நம்மளோட மனிதர்னு எடுத்துக்குவீங்க. ஆனால் எல்லாருமே அப்படி நல்லவங்களா இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஜோதிடர் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மீன ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் சில நேரம் நம்பினவங்க மூலமாக தான் கஷ்டமே வரும். வெளியிலேருந்து வரக்கூடிய எதிரியை விட நம்ம கூட அருகிலே இருக்கக்கூடிய நபர்கள் தான் சில நேரம் நம்மளை காயப்படுத்திடுவாங்க. அது பொதுவாக தான் நடக்கக்கூடியது தான். முதல்ல நல்லா பேசுவாங்க, பின்னாடி நெருக்கமாக பழகுவாங்க, அதுக்கப்புறம் உங்கள் விஷயங்களை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்குவாங்க, பின்னாடி அந்த விஷயங்களை தான் உங்கள் மேலே பயன்படுத்துவாங்க. மீன ராசிக்காரங்களுக்கு உள்ள மனசு ரொம்பவே மென்மையானது. யாராவது கஷ்டப்படுறாங்கன்னா அதை பார்த்து தாங்கிக்கவே முடியாது. அதனால தான் யாராவது உதவி கேட்டால் மறுக்கவே மாட்டீங்க. ஆனால் அதே நபர் தான் பிறகு உங்கள் நல்லதை மறந்து போயிடுவாங்க. நீங்கள் செஞ்ச உதவி அவங்களுக்கு ரொம்ப நாளைக்கு நினைவிலேயே இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் நம்பினது மட்டும் உங்கள் மனசில் ஆயுள் முழுக்க காயமாக இருந்துகிட்டு இருக்கும். சில நேரம் என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் நம்பின நண்பர்கள் தான் உங்களுக்கு பின்னாடி பேசுவாங்க. நீங்கள் நம்பின உறவினர்கள் தான் உங்கள் விஷயத்தை வெளியே சொல்லுவாங்க. நீங்கள் நம்பின ஒருத்தர் தான் உங்கள் மனசை காயப்படுத்துவாங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும் எல்லாரையும் நம்பக்கூடாது அப்படின்னு. ஜோதிட ரீதியாக மீன ராசிக்காரங்களுக்கு சந்திரனுடைய மனதை அதிகமாக பாதிக்கும். அதனால தான் உணர்ச்சி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். உணர்ச்சி அதிகமாக இருந்தால் நம்பிக்கை அதிகமாக இருக்கும். நம்பிக்கை அதிகமாக இருந்தால் ஏமாற்றமும் அதிகமாக தான் வரும். அதனால் மீன ராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய ஆலோசனையே சொல்லப்படுது. யாருமே உடனே மனசில் வச்சுக்காதீங்க. கொஞ்ச நேரம் பார்த்து பழகுங்க. அவங்களுடைய நடத்தை எப்படி இருக்குன்னு கவனிங்க. அவங்களுடைய வார்த்தை எப்படி இருக்குன்னு கவனிங்க. அவங்களுடைய செயல் எப்படி இருக்குன்னு கவனிங்க. மீன ராசிக்காரங்களுக்கு உள்ளுணர்வு அப்படிங்கிறது ஒரு பெரிய வரம். யாராவது கெட்டவங்கன்னா மனசில் ஒரு சின்ன சைகை வரும். அந்த சைகையை கேளுங்க, அதை புறக்கணிக்காதீங்க. மனசு சொல்கிறத கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா பாதி பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து போயிடும். சில நேரம் வாழ்க்கையில் ஒரு பெரிய சம்பவமே நடக்கும். அது உங்களுடைய கண்களை திறக்க வைக்கும். நம்பினவங்க தான் துரோகம் பண்ணுவாங்கன்னு தெரியும். அப்புறம் நீங்கள் மெதுவாக மாற ஆரம்பிப்பீங்க. யாரையுமே உடனே நம்ப மாட்டீங்க. யாரோடமே எல்லா விஷயங்களையுமே சொல்ல மாட்டீங்க. அதுதான் உங்கள் வாழ்க்கையவே பாதுகாக்கும். மீன ராசிக்காரங்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு நல்ல குணமும் இருக்குது. அதுதான் கருணை. ஆனால் அந்த கருணை அப்படிங்கிறது எல்லார்கிட்டையுமே கொடுக்க முடியாது. அதுக்கு தகுதியானவர்களுக்கு தான் கொடுக்க முடியும். வாழ்க்கையில் 3 பேரை கவனமாக பார்த்து பழகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் ரொம்ப நல்லா பேசுவாங்க, ஒருத்தவங்க ரொம்ப நெருக்கமாக பழகுவாங்க, ஒருத்தவங்க ரொம்ப அதிகமாக விசாரிப்பாங்க. இந்த 3 பேருமே சில நேரம் உங்கள் வாழ்க்கையை பாதிக்க வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. மீன ராசிக்காரங்களா நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் மனசை பாதுகாக்க நீங்கள் கற்றுக்கணும். உங்களுடைய நம்பிக்கையை எல்லார்கிட்டையுமே கொடுக்கக்கூடாது. உங்கள் வாழ்க்கையை எல்லார்கிட்டையுமே திறந்து காட்டக்கூடாது. இனிமேல் ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வச்சுக்கணும். நல்லவங்க எல்லாரையும் நம்ப மாட்டாங்க. நல்லவங்க எல்லார்கிட்டையும் நல்லா பழகுவாங்க. ஆனால் எல்லாரையுமே மனசுக்குள்ளே விட மாட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கும் பொழுது மீன ராசிக்காரங்களை பொறுத்த வரையும் நீங்கள் இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்கள் எல்லாமே நினச்சி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு புரியும். நீங்கள் நம்பினவங்க தான் உங்களை அதிகமாக காயப்படுத்தியிருப்பாங்க. நீங்கள் உதவி செஞ்சவங்க தான் உங்களை மறந்தும் போயிருப்பாங்க. நீங்கள் மனசு திறந்து பேசினவங்க தான் உங்கள் ரகசியத்தை எல்லாத்தையும் வெளியே சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே நடந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஒரு உண்மையே புரிய வரும். எல்லாரும் நம்மள மாதிரி நல்ல மனசு கொண்டவங்க இல்லை அப்படிங்கிறது புரியும். உலகத்தில் நல்லவங்க இருக்காங்க, ஆனால் அதே நேரத்தில் சுயநலமாக வாழ்கிறவங்களும் இருக்காங்க. மீன ராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய குணமும் இருக்குது. யாராவது உதவி கேட்டால் நீங்கள் அதை மறுக்கவே மாட்டீங்க. தமக்கே கஷ்டம் இருந்தாலும் பிறருக்கு உதவி பண்ணுவீங்க. அதுதான் அவங்களோட ஒரு பெருமையும். ஆனால் இதையே சிலர் பயன்படுத்திக்கிறாங்க. ஒரு நாள் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் எல்லாருக்குமே உதவி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு உதவி வேணுங்கிற நேரம் வந்துச்சுன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ தான் மனசு உடைஞ்சு போயிடும். அப்போ தான் நம்பிக்கையும் குறையும். அப்போ தான் உண்மையும் தெரியும். ஜோதிட ரீதியாக மீன ராசிக்காரங்களுக்கு சனியுடைய சோதனை கொடுக்கும் பொழுது
அவங்க நம்புகிற நபர்களை வச்சு தான் சோதனை அப்படிங்கிறது வரும்னு சொல்கிறாங்க. அதாவது வாழ்க்கையில் சில மனிதர்கள் வந்து உங்களை காயப்படுத்துவாங்க. அது ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும். யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது அப்படின்னு கற்றுக் கொடுக்கும். மீன ராசிக்காரங்களுக்குள்ள ஒரு தனி குணம் என்னன்னா, அவங்க கஷ்டத்தை வெளியில் காட்ட மாட்டாங்க, உள்ளுக்குள்ளேயே தாங்கிக்குவாங்க. வெளியில் சிரிச்சிட்டு இருப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே கண்ணீர் இருக்கும். யாராவது ஏமாத்தினாலுமே வெளியில் காட்டவே மாட்டாங்க. யாராவது காயப்படுத்தினாலும் சொல்ல மாட்டீங்க. அதுதான் உங்களுடைய மனசு. ஆனால் இது நீண்ட நாட்களுக்கு நல்லதாக இருக்காது. ஒரு நேரத்துக்கு அப்புறம் மனசு சோர்ந்து போயிடும். யாரிடம் பேசணும் அப்படின்னு தோணாது, யாரையும் நம்பணும் அப்படின்னு தோணாது. அதுதான் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தையும் கொண்டு வரும். மீன ராசிக்காரங்களுக்கு கடவுள் கொடுத்த இன்னொரு வரம் என்ன அப்படின்னா, அவங்க நல்லவங்கள அடையாளம் காண முடியும். கொஞ்ச நாள் பார்த்தாலே யார் உண்மையாக இருக்காங்க அப்படின்னு புரியும். ஆனால் ஆரம்பத்தில் மட்டும்தான் தவறாக நம்பிடுவாங்க. அதனால் இனிமேல் ஒரு விஷயம் கவனமாக செய்யணும். யாராவது வாழ்க்கையில் புதியவராக வந்த உடனே நெருக்கமாக பழகாதீங்க. கொஞ்ச நேரம் எடுத்துக்கோங்க, அவங்கள புரிஞ்சுக்கோங்க, அவங்களோட மனசு எப்படி இருக்குது அப்படின்னு கவனிங்க. மீன ராசிக்காரங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு பொதுவான விஷயம் என்ன அப்படின்னா, நண்பன் மாதிரி வந்தவங்க எதிரி ஆகிடுவாங்க. உறவினர் மாதிரி இருந்தவங்க தூரமாக போயிடுவாங்க. நம்பினவங்க தான் நம்மளை விட்டு போயிடுவாங்க. இது எல்லாமே நடந்ததுக்கு அப்புறம் தான் வாழ்க்கை அப்படிங்கிறது என்னன்னே புரியும். நம்பிக்கை யாரிடமும் உடனே கொடுக்கக்கூடாத ஒன்றா தான் இருக்கும். இப்போது ஜோதிடர் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, மீன ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல காலம் அப்படிங்கிறது வரப்போகுது. ஆனால் அதுக்கு முன்னாடி சில மனிதர்களை விட்டு தூரமாக போகணும், சில மனிதர்கள் பழக்கங்களை விட்டு விடணும், சில நம்பிக்கைகளை மாற்றணும். அதுக்கப்புறம் தான் நல்ல வாழ்க்கை அப்படிங்கிறது ஆரம்பிக்கும். அமைதி வரும், சந்தோஷம் வரும், மன நிம்மதி வரும். மீன ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா ஒரு விஷயம் மட்டுமே நீங்கள் நினைவில் வச்சுக்கணும். யாராவது ரொம்ப நெருக்கமாக வந்தால் உடனே நம்பாதீங்க. யாராவது ரொம்ப நல்லா பேசினா மனசு உடைஞ்சு போயிடாதீங்க. யாராவது ரொம்ப விசாரிச்சாங்கன்னா எல்லா விஷயத்தையும் சொல்லாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களுடைய நம்பிக்கை தான் உங்கள் பாதுகாப்பு. உங்கள் மனசு தான் உங்களுடைய பொக்கிஷம். அதை எல்லார்கிட்டையுமே கொடுக்காதீங்க. அதை பாதுகாத்துக்கோங்க. அதை மதிக்கிறவங்க கிட்ட மட்டுமே கொடுக்கணும். அப்போ தான் வாழ்க்கையில் கஷ்டம் அப்படிங்கிறது குறையும். அப்போ தான் நல்ல மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் வருவாங்க. அப்போ தான் உண்மையான சந்தோஷமும் கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால் மீன ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் எல்லாருமே உங்களுக்கு ஒரே மாதிரி நினைக்கக்கூடியவங்க தான் நீங்கள் இப்போது வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை நினச்சி பார்த்தாவே ஒரு விஷயம் புரியும். நம்மளுடைய நல்ல மனசு எல்லாருக்குமே புரியாது. நம்ம உதவி எல்லாருக்குமே நிலையில இருக்கவே இருக்காது. நம்ம நம்பிக்கை எல்லாருமே மதிக்க மாட்டாங்க. இதுதான் உண்மை. மீன ராசிக்காரங்களுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, அவங்க யாரையுமே காயப்படுத்த மாட்டாங்க. யாரையும் தவறாகவும் நீங்கள் நினைக்க மாட்டீங்க. யாரையுமே துன்படுத்த மாட்டீங்க. ஆனால் வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்தாது. சில நேரம் நல்லவங்க தான் அதிகமாக கஷ்டப்படுவாங்க. சில நேரம் நல்ல மனசு கொண்டவங்க தான் ஏமாறுவாங்க. சில நேரம் உதவி பண்ணுறவங்க தான் தனியாக விடப்படுவாங்க. மீன ராசிக்காரங்களுக்கு இது பல தடவை நடந்திருக்கும். ஒரு நண்பனை நம்பி பேசுவீங்க, அவங்க பின்னாடி பேசுவாங்க. உங்கள் உறவினரை நம்புவீங்க, அவங்க உங்கள் விஷயத்தை வெளியே சொல்லுவாங்க. ஒரு மனிதரை மனசுக்குள்ளே வைப்பீங்க, அவங்க உங்கள் மனசை காயப்படுத்துவாங்க. இது எல்லாமே நடந்ததுக்கு அப்புறம் தான் மெதுவாக மாற ஆரம்பிக்கும். முன்னாடி மாதிரி எல்லாருக்கிட்டையுமே பேச மாட்டீங்க. முன்னாடி மாதிரி எல்லாரையும் நம்ப மாட்டீங்க. முன்னாடி மாதிரி மனசு திறந்திருக்கவே மாட்டீங்க. ஜோதிட ரீதியாக இது ஒரு மாற்றத்தினுடைய காலமாக இருக்குது. இந்த மாற்ற காலம் வந்துச்சு அப்படின்னா மனிதர்கள் எல்லாமே மாறுவாங்க. அவங்களுடைய எண்ணம் அப்படிங்கிறது மாறும், அவங்களுடைய வாழ்க்கையும் மாறும், அவங்களுடைய நட்பு வட்டமும் மாறும். மீன ராசிக்காரங்களுக்கு இந்த மாற்றம் நல்லதுக்காகத்தான் வரும். யார் உண்மையானவங்கன்னு தெரிஞ்சுக்குங்க, யார் பொய்யானவங்கன்னு புரிஞ்சுக்கோங்க, யாரை தூரம் வைக்கணும் அப்படிங்கிறத அறிஞ்சுக்கோங்க. ஒரு நேரம் வரும், அப்போ நீங்கள் அமைதியாக இருப்பீங்க, யாருக்கிட்டையுமே சண்டை போட மாட்டீங்க, யாரிடமும் குறை சொல்ல மாட்டீங்க, ஆனால் மெதுவாக தூரம் போயிடுவீங்க. அதுதான் மீன ராசிக்காரங்களுடைய ஸ்டைலும் கூட. காயப்படுத்தினவங்களை சண்டை போட்டு விட்டுட்டு போக மாட்டாங்க, அமைதியான தூரம் போயிடுவீங்க. அதுதான் உங்களுடைய பதிலாக இருக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் எல்லாமே உங்களுக்கு நன்மையாக மட்டுமே கொடுக்கக்கூடிய நாட்களாகவும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாட்களாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எப்பொழுதுமே நாங்கள் எங்கள் சேனல் மூலயமா உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிவிட்டு கூடவே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓம் நம சிவாயா. ஓம் முருகா போற்றி. வேல் முருகா போற்றி.